ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மிளகாய் கிள்ளி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் பார்த்திங்கன்னா காரமே இருக்காது. குழந்தைங்களாம் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட்ற ஒரு சாம்பார் இது. நல்ல ஒரு டேஸ்ட்டில் சிம்பிளான முறையில் மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி பண்ணலாம் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட சைடிஷாக இன்றைக்கி முட்டை தொக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ 2 டிஷ்ஷையும் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸாக உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முட்டை தொக்கு செய்ய போகிறோம். அதில் முட்டையை போட்டு ஃபஸ்ட் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்குவோம். தேவையான அளவுக்கு அந்த 4 முட்டையை சேர்த்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த முட்டை தொக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பைஸியாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ சாப்பிடும்போது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா வேக வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க முட்டையை நம்ம அந்த பாத்திரத்தோடு தூக்கி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நல்லா வேகணும் முட்டை. நம்ம போட்டிருக்க எதுக்கு உப்பு போட்டிருக்கோன்னா நமக்கு அந்த முட்டையில் போய் நமக்கு லைட்டாக உப்பு போய் சேரும். சாப்பிடும்போது நமக்கு உப்போடு நமக்கு இருக்கும், இல்லைன்னா சல்லுன்னு இருக்கும். அதனால் உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா தண்ணி கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா வேகட்டு ஒரு பக்கம். நம்ம அதுக்குள்ள சாம்பார் எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். முட்டை தொக்கும் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். இந்த இன்க்ரீடியன்ஸை நான் போடும்போது நான் எவ்வளோ ரேஷியோ போடுறேன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு தடவை நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறேன்றதை ஒரு தடவை பார்த்துக்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். அந்த துவரம்பருப்பை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி கழுவி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கழுவி நம்ம கீழே ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் திரும்பி அந்த பருப்பில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் மஞ்சள், ஜீரகம், பெருங்காயம் 3 சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோ, நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போட போகிறோம். நம்ம சாம்பார் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் போட போகிறோம். ஸோ ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை நல்லா மூடி பருப்பு வேக வைக்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ விசில் விடுவோமோ அத்தனை விசில் நம்ம விட்டு நல்லா பருப்பை வேக வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சு குக்கரத்துக்கு அடுப்பில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 விசில் கிட்ட நல்லா வேக வைக்க போகிறேன். ஏன்னா பருப்பு சாம்பார்னால நம்ம அந்த பருப்பு ஃபுல்லாக நல்லா வேகணும். அதனால் நல்லா குக்கரில் போட்டு நல்லா ஒரு 4 விசில் வரைக்கும் அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நாலு விசில் வர வரைக்கும் அடுப்பை ஸ்லோலே வச்சு பருப்பை வேக வைப்போம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். விசில் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பருப்பு வெந்திருக்குது. கரண்டியால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் பருப்பு நல்லா குழஞ்சிரும். நமக்கு இப்படியே கரண்டி வச்சு ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பருப்பு நல்லா நமக்கு குழஞ்சிரும். ஸோ நமக்கு நல்லா பருப்பு சாம்பார் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பார் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம். ஸோ கொத்தமல்லி தலையை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இந்த கொத்தமல்லி தலை. ஸோ இப்போ நம்ம தாளித்து விட வேண்டியதான். சாம்பாராக முடிஞ்சிச்சு நமக்கு சாம்பார். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகா நம்ம கிள்ளி போட்டு வச்சுருக்கோம். குண்டு மிளகா எடுத்துருக்கேன், அது நல்லா காரமாக இருக்கும். ஸோ அந்த குண்டு மிளகா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு பூண்டு நச்சு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம அந்த கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க சாம்பாரில் நம்ம வறுத்து நம்ம போட போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம போட்ட பூண்டு, சாம்பார், மிளகாய் எல்லாமே போட்டதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்க சாம்பாரில் அதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக மணக்க இருக்கும். போட்ட காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டுக்கு அந்த கொத்தமல்லி தழை, அந்த சாம்பார் பருப்பு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சிம்பிளான முறையில் குழந்தைக்கு நம்ம இதேமாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்பைஸியே இல்லாமல் நமக்கு இருக்கும். அந்த காஞ்ச மிளகா மட்டும் தான் போட்டிருக்கோம் ஸ்பைசி. வேறு எதுவும் நம்மக்கிட்ட ஸ்பைசி கிடையாது. ஸோ நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சாம்பார். ஸோ நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மணக்க இருக்கும் சாம்பார் சாப்பிடும்போது. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம முட்டை தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேக வச்ச முட்டையில் நம்ம நார்மல் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆனதுக்கப்புறம் முட்டையை உரிக்க ஸ்டார்ட் பண்ணினா முட்டை நமக்கு ஈஸியாக வந்துடும். தோலெல்லாம் நமக்கு நம்ம உரித்த முட்டையை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கத்தியால் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி நம்ம மசாலாவில் போட போகிறோம். அதனால் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இப்போ நம்ம அடுத்து முட்டை தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க பூண்டு இருக்குது, அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அந்த 4 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்குற அளவுக்கு. அப்போ தான் நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்காக உப்பு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம போட்ட வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம இந்த பண்ணுற முட்டை தொக்கில் நம்ம வெங்காயம் எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளவு நமக்கு முட்டை தொக்கு நல்லா வரும். வெங்காயம் பச்சை பச்சைன்னு இருக்கவே கூடாது. நமக்கு நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கும். அந்த வெங்காயமே தெரியாத அளவுக்கு நம்ம வதக்கணும். ஸோ இதையுமே வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுக்கோ 4 தக்காளி நறுக்கி வச்சுக்கோம். நறுக்கிற 4 தக்காளி சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். தக்காளி வதங்கலாம் நம்ம கரண்டியால் ஃபுல்லாக குத்தி குத்தி விட்டிங்கன்னா சீக்கிரம் நமக்கு வதங்கிடும் தக்காளி. ஸோ இதே மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் சீக்கிரம் வதக்கி விட்டுடலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம் 2 ஸ்பூன் கிட்ட. அந்த 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக அந்த மிளகாய்த்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா படுற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். நம்ம கிரேவியை தான் ஃபுல்லாக பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு தண்ணி ரொம்ப வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா கூட போதும். ஸோ நல்லா நமக்கு மசாலா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தண்ணி கொதிக்க வச்சா போதும். ஸோ நல்லா தட்டு போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அடுப்பை ஸ்லோலே வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா நமக்கு கிரேவி வந்துடும். மிளகாய் தூள் நம்ம ஸ்மெல்லும் நமக்கு போயிடும். ஸோ நல்லா அதே மாதிரி தட்டு போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் கிரேவியை. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணிக்கு இப்போக்கும் நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டையும் நம்ம இந்த முட்டை தொக்கில் போட்டு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த முட்டையில் நமக்கு போட்ட தக்காளியோட மசாலாலாம் நல்லா நமக்கு ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்ம அந்த முட்டையில் தட்டு போட்டு மூடினீங்கன்னா மூடி நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதேமாதிரி தட்டை போட்டு மூடி அடுப்பை ஸ்லோலே வச்சு திரும்பி ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நம்ம தட்டை மூடியே வச்சுக்கிட்டா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நமக்கு போட்ட மசாலாவில் எல்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை லைட்டாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழைக்கும் அந்த போட்ட மசாலா முட்டை எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லா மீல்ஸ்க்குமே சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த முட்டை தொக்கு சூப்பராக இருக்கும். மெயின் டிஷ்ஷாக கூட நம்ம அந்த தொக்கை வச்சு சாப்பிட்லாம். இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி காரமே இல்லாமல் மிளகாய் கிள்ளி சாம்பாரும் முட்டை தொக்கும் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.